தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய நீண்ட நாள் திரைப்பயணத்தை முடித்து முழுமையாக அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். பல வருடங்களாகவே அரசியல் நோக்கத்துடன் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்பிய விஜய் அவர்கள் இப்பொழுது முழுநேர அரசியல்வாதியாக மாறியிருப்பது அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களையுமே பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல பரவி வரும் கருத்துக்கள் இந்த மாற்றம் மக்கள் மனதில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருப்பதாக காட்டுது. வழக்கம் போல பழைய கட்சிகளுக்கே வாக்களிக்க மாட்டோம், இப்போ விஜய் சருக்கு தான் வாக்களிப்போம், மாற்றம் வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் வெளிப்படையாகவே பேசுறாங்க. திரையுலகில் மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை கொண்டிருக்கும் விஜய் சார் அரசியலுமே அதே வரவேற்பை பெறுவாரா அப்படின்ற கேள்விக்கு தற்போது தொடர்ந்து பதிலடியுமே கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியாக இவருடைய மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்தாங்க. ஆகையால கண்டிப்பாக 2026 தமிழக அரசியல் வழக்கம் போல இருக்காது, இந்த முறை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டாகவே அந்த மாநாடு அமைச்சது. கண்டிப்பாக தாவேகா திமுகவிற்கு செம டஃப் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகம் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவை ஒரு மாநாடு போல நடத்தலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. கண்டிப்பாக இது ஒரு 3வது மாநாடாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. ஓபன் பிளேஸ்ல இந்த ஆடியோ லான்ச் நடப்பது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.